இப்ப பாருங்க, சுவையான சோயா மீட் டெவல் ரெடி ஆயிட்டு. சோயா மீட்டை வச்சு இவ்வளவு டேஸ்டா டெவல் செய்ய தெரியுமா? அதுவும் சிக்கன் டெவலை விட இந்த சோயா மீட் டெவல் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த டெவல் செய்யறதுக்கு முக்கியமா என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நாங்க பார்ப்போம். கறிமிளகாய் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது முட்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், நல்ல பெரிய வெங்காயமா ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. உள்ளி, சோயா மீட், தக்காளி பழம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் சட்டியை அடுப்பில் வச்சிருவோம். இப்போ அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைப்போம். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் சோயா மீட்டை அந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். கஜன் டெவலுக்கு சரிச்சு விட்டோணும். இப்போ ஒரு நல்லா கிளறி விடுவோம். நல்லா சோயா மீட்டும் அவியட்டும். இப்போ நாங்கள் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே அவிய விடுவோம். இப்போ 3 நிமிஷம் ஆகிட்டு நாங்கள் மூடியை திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்க, சோயாபீன் நல்லா அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் சோயா மீட்டை அடுப்புல இருந்து இறக்கிடுவோம். சோயா மீட்டுன்ற தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு. இப்போ நாங்கள் சோயா மீட்டை பார்ப்போம். தண்ணியை வடித்து வச்சிருக்கிற சோயா மீட்டுக்குள்ள ஒரு கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக தீபாட ஸ்பெஷல் மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ அடுத்தது முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் முட்டை. 2 முட்டை சேர்க்குறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு கரண்டி சோளமா. இப்போ நாங்கள் அடுத்ததாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். சோளமா சேர்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். கோதுமை மாக்கு அப்படி வராது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம். அப்படியே ஊறட்டும் நல்லா. இப்போ சோயா மீட்டுக்குரிய மிக்சிங் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ சோயா மீட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கிடையில் அடுப்பில் சட்டியையும் வச்சாச்சு. அடுத்தது தேங்காய் சேர்த்துக்கொள்ளுவேன். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சோயா மீட்டை போட்டு பொரிப்போம். இந்த டெவல் செய்கிறதுக்கு சோயா மீட்டை நல்லா பொன்னிறமாக பொரிச்செடுக்கணும். இப்போ அந்த பதத்தை பாருங்கள். அப்படியே இப்போ பாருங்கள் எப்படி நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க பாருங்கள். இப்போ சோயா மீட்டை அப்படி சைட் ஆக்கிட்டு இது எண்ணெயில் நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற உள்ளியை சேர்த்துக்கொள்ளுவோம். உள்ளியை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. அடுத்ததாக நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ வெங்காயத்தோடையே கறிமிளகாவையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நல்லா எல்லாத்தையும் எண்ணெயில் அப்படியே சேர்த்து அப்படியே கிளறி விடுவோம். சிக்கன் பொரிச்ச டெவல் மாதிரி இருக்கா பாருங்க எப்படி இருக்கண்டு. இப்போ அடுத்ததாக வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ சோயா மீட்டுக்கு தேவையான முழு உப்பையுமே சேர்த்துக்கொள்ளுவோம். உரைப்புக்கு தேவையான அளவு கட்டர் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. சோயா மீட்டை பொரிச்சு எடுத்துட்டா சரி. அதுக்கு பிறகு அடுப்பு பக்கத்துலேயே இருந்து குயிக்காக டெவலை செய்து முடிச்சிடலாம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக சோயா சோஸ் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுப்பை நல்லா தணலில் வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு அடுப்பு தணலில் தான் இருக்கணும். அடுத்தது தக்காளி சோஸ் சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் எல்லாத்தையும் நல்லா கிளறுவோம். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய், வெங்காயம், கறிமிளகாய் எல்லாம் கலர் மாறாமல் பாதி அவிஞ்சும் அவியாமல் வந்திருக்கு. எப்போ டெவல் செய்யக்கையும் இந்த பச்சை மிளகாய் இதே கலரில் வந்துச்சுன்னா அந்த டெவல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டெவலுக்கு டேஸ்ட் தரக்கூடிய தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். தக்காளி பழத்தை சேர்த்ததுக்கு பிறகு தக்காளி பழத்தை இப்படியே மேலால் வச்சுட்டு இனி டெவலை நாங்கள் மூடி வச்சுடுவோம். இப்போ தக்காளி பழம் அப்படியே போட்டு நாங்கள் மூடி வச்சுருக்கிறோம். இப்போ கீழே இறக்கிட்டு மூடியை திறந்து பார்ப்போம் அப்படி இருக்கண்டு. நல்ல வாசமாக இருக்குது. பார்த்தீங்களா அப்படி வந்திருக்கண்டு.
அப்படியே கிளறி விடுவோம். இந்த பாருங்க, சுவையான சோயா மீட் டெவல் ரெடி ஆயிட்டு. இந்த டெவலை நாங்கள் மஞ்சள் சோறும் பருப்பு கறியும் வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. கொஞ்சமாக தக்காளி சோசை அப்படியே தூவி விடுவோம். நல்ல முருண்டு வந்திருக்கு. உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் டெவலை கூட நாங்கள் மறந்தே போயிடுவோம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கும் ஒரு சுவையான சமையல் காணொளி. இதுபோல் இன்னொரு சமையல் காணொளியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.